அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து 131வது அப்டேட்டை பார்க்குறோம். நம்ம 131வது அப்டேட்டில் ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கலாம். ஏன்னா ஐரோப்பாவுக்குள்ளார ஹங்கேரியனுடைய தேர்தலை வைத்து பல கட்ட திட்டங்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட பிரச்சாரத்திலுமே ஈடுபட்டிருந்தாங்க. பட் நம்ம என்ன பேசியிருந்தோன்னா, நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, அது ஆட்சி மாற்றம்லாம் வராது, விக்டர் ஓர்பன் அவர்கள் தான் ஜெயிப்பான்ற மாதிரி சொன்னாங்க. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு கூடுற கூட்டம் ஓட்டாக போட மாட்டாங்கன்னு இவங்க தரப்பில் பல விமர்சனங்கள்லாம் வைத்தாங்க. ஆனால் ரிசல்ட்டு கூட்டம் ஓட்டாக மாறி இருக்குது. பெரிய அளவுக்கான ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இது அமெரிக்கா தரப்பில் மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கானா ஃபுல்லாக இல்லை, ட்ரம்ப் அவர்களுக்கு அங்கே ஜெலன்ஸ்கி இலையை போடுங்களே வெடியேன்னு இருக்காங்க. ஐரோப்பாவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த தேர்தலை ஒட்டி அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன நடக்கும்? ஈரான் யுத்தத்தில் ஏதாவது மாற்றம் வருமா? அடுத்த கட்ட தாக்குதலுக்கான திட்டங்களை தீட்டியிருக்காங்களா? பெரிய வார்த்தை மோதல்களாக இருக்கிறது. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்து விடலாம். வாங்க நண்பர்களே, வாங்க வாக்காளர் பெருமக்களே, வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹங்கேரியனுடைய தேர்தலை மட்டும் தொடர்ந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு 4 நாட்களாகவே. ஆனால் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பே கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இல்லை, விக்டர் ஓர்பன் அவர்கள் தோக்குறாரு, எதிர்க்கட்சி வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறாங்க. 40 வயசு தான். அவர் பேர் வந்து பீட்டர் மெஹர்ன்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன்லாம் பக்கத்தில் பாருங்கள். பெரிய அளவுக்கான ஒரு க்ரௌடு, அந்த எழுச்சி தெரியுதில்ல, மக்கள் கூட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாரசாரியாக அந்த பக்கம் அணி அணியாக போகிறது வந்து தெரியுதில்ல. இந்த பக்கம் விக்டர் ஓர்பன் அவர்களுக்கான கூட்டம் அவ்வளோ வரல, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஜேடி வேன்ஸ் அவர்கள் ட்ரம்ப் தரப்பெல்லாம் பெரிய அளவுக்கு கேம்பிங்லாம் பண்ணாங்க. அதற்கு ஐரோப்பா தரப்பில் முணுமுணுத்தாங்க. இந்த மாதிரி நேரடியாகவே நீங்கள் அரசியலில் தலையிறது வந்து செட் ஆகாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது இல்லாமல் விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைந்திருந்தார். தொடர்ந்து உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் எல்லாம் நிறுத்துறாரு, அகதிகளை ஏற்க மறுக்கிறார். அதுவும் அகதிகள் அப்படின்னா, இப்போ இஸ்லாமிய அகதிகளை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அந்த அகதிகளை ஏற்றுக்கலன்ற ஒரு காரணத்துக்காக கிட்டத்தட்ட 200 மில்லியனுக்கு மேலே ஃபைனுமே போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு சில காரணங்களுக்காக ஃபண்டே நிறுத்தி வச்சாங்க. ஐரோப்பாவில் 2 நாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒன்று வந்து போலந்து, இன்னொன்று வந்து ஹங்கேரி. அவ்வளோ சீக்கிரம் அகதிகளை ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்க. அதனால் இந்த மாதிரியான கான்ட்ராவர்சி தொடர்ந்து உக்ரைனுக்கு எதிராக நேரடியாக வார்த்தை மோதல்கள், அப்புறம் எல்லை பகுதியில் போய் இராணுவத்தை நிறுத்துறது, புடின் அவர்களோட நேரடி சப்போர்ட்டு, ட்ரம்ப் அவரோட நேரடி சப்போர்ட்டு, அதனால் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு கவனத்தை ஈர்த்தது ஹங்கேரியனுடைய தேர்தல். இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். கூட்டத்தை வைத்து நம்ம எலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியுமான்லாம் முடியாது. ஆனால் விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து 16 வருஷமாக தொடர்ந்து இருந்திருக்கிறார். 16 வருஷமாக தொடர்ந்து இருந்ததுனால கூட மக்களுக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அதனால் அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாதிரி பெரிய அளவுக்கான ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 199 சீட்டில் 138 ஜெயிச்சிட்டாங்க. அப்படின்னா சாதாரண வின்லாம் இல்லை, மெஜாரிட்டியான வின்னு. எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க? 138 பக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ விக்டர் ஓர்பன் சார்பாக 55 பக்கம் ஜெயிச்சிருக்காங்க. 3வது கட்சி வந்து அசாக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து 6 ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து டிசான்ற கட்சி தான் இப்போ வந்து ஆட்சி அமைக்க போகுது. அவர் வந்தவுடனே சொல்லிட்டாரு, அவ்வளோதான், இனி நம்ம நிம்மதியாக வாழலாம், நம்ம ஐரோப்பாவுடன் கிட்டத்தட்ட இணைஞ்சிட்டோம், ஐரோப்பா கிரேட் எகைன், மறுபடியும் ஐரோப்பா மிகப்பெரிய அளவுக்கு வளரப்போகிறது அப்படின்னு மனுஷன் சொல்லிட்டாரு. அது இல்லாமல் நாங்கள் போலந்துடன் பெரிய அளவுக்கு நீ நெருக்கமாக இருக்க போகிறோம். ஏன்னா இத்தனை நாள் ஐரோப்பாவை விட்டு ஹங்கேரி பெரிய அளவுக்கு பிரிந்திருந்தது. ஏன்னா ரஷ்யாவோ ஆதரவோட மனநிலை எல்லாமே இருந்தது. பட் இதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோன்றாங்க. ஆனால் நான் ஒன்று மட்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதற்கு முன்பு எலான் மஸ்க் ஒரு வார்த்தை சொன்னார், ஜார்ஜி சோரஸிடம் ஆல்மோஸ்ட் அவரோட கேம்பிங் ஜெயிச்சது. ஏன்னா விக்டர் ஓர்பன் இருக்கிற வரைக்கும் வந்து எல்ஜிபிடிக்குலாம் வந்து பெருசாக உள்ள வர முடியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு. பட் ஜார்ஜி சோரஸ்னுடைய ஃபண்டிங் தான் இது ஜெயிச்சதுக்கான காரணம். எலான் மஸ்க் வந்து நேரடியான ஒரு குற்றச்சாட்டு. இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இனி எல்ஜிபிடிக்கு வந்து பெரிய அளவுக்கு வளரப்போகுது, வளர்த்த போகிறாங்க, அதுக்கான நிதிகளை ஒதுக்க போகிறாங்க, அதை தடுத்ததுக்காக தான் என்னை தோக்க வச்சிட்டாங்கன்ற மாதிரி இப்போ இந்த தரப்பில் குற்றம் சொல்கிறாங்க. சரி, தோற்றதுக்கப்புறம் பல குற்றச்சாட்டுகள் வைக்க தான் செய்வாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இனி என்ன செய்ய போகிறாங்கன்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் பெரிய ஒரு ஹாப்பி மூடில் தாங்கிறாங்க ஐரோப்பாவில். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடி. ஏன்னா இவரை வைத்து ஐரோப்பாவுக்குள்ளார ஒரு சில விஷயங்கள்லாம் நடத்தணும்னு நினச்சாரு.
இப்போ சமீபத்தில் கூட ஈரானுடைய விஷயத்தில் கூட நேட்டோ நாடுகள் வரணும் அப்படின்றதுல பெரிய ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். பட் இந்த மாதிரி நாடுகள்லாம் தொடர்ந்து ஐரோப்பாவை சார்ந்து போகிறதுனால அமெரிக்கா எந்த அளவுக்கு அவங்க கிட்ட சஸ்டெயின் பண்ணி எதிர்த்து நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே சமயத்தில் ஐரோப்பாவை எதிர்த்து அமெரிக்காவாலையும் சஸ்டெயின் பண்ண முடியாதுல்ல. என்ன காரணம்னா அவங்களுடைய கடன் பத்திரங்கள்லாம் அவங்க வைத்திருக்காங்க. இப்போ மனுஷன் புதுசாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. வழக்கமாக ஐரோப்பாவுடைய கார்கள் BMW, மெர்சிடிஸ், பென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்ல டிமாண்ட் இருந்தது மார்க்கெட்டில். ஆனால் இன்றைக்கி எல்லாமே போச்சு. என்ன காரணம்? சீனாவுடைய மார்க்கெட் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. சீனா தான் ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. இது ஐரோப்பா கவலையாக இருக்கும் இல்லையே, எனக்கு கவலையாக இருக்குன்றாரு. மனுஷனுக்கு திடீர்னு ஒரு நாட்டின் மீது பாசம் வரும், திடீர்னு ஒரு நாட்டின் மீது வெறுப்பு வரும், திடீர்னு அந்த நாட்டை வந்து எதிர்ப்பார். ஏன்னா அவர் அன்னைக்கு இருக்கிற மனநிலையை பொறுத்து. இப்போ ஏன் திடீர்னு பாசம் வருது அப்படின்னா, இன்னும் 2-3 நாட்களில் சீனா மீது ஒரு 50% வரியை போட போகிறார். ஈரானுக்கு உதவி செய்வதற்காக வரியை போட போகிறார். அது சீனாவுக்கு மட்டும் போட போகிறாரா இல்லை அடுத்தடுத்து இந்தியாவுக்கும் போட போகிறாரா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் இப்போ கொஞ்சம் மனநிலை ஒரு மாதிரி அப்படி உருண்டு திரண்டு நிற்கிறார். அது எப்படி உருண்டு திரண்டு நிற்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும்னா, நேற்று வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணணும்னு சொன்ன அதே வாய் தான் இன்றைக்கி நாங்களே க்ளோஸ் பண்ண போகிறோம், யாராவது ஈரான்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும்னு இன்றைக்கி சொல்கிறாரு. நேற்று இதே வாய் தான் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்கி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் வளத்தை எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம், அப்போ தான் குரூட் ஆயிலோட விலை குறையும் அப்படின்னு சொன்னார். இன்று என்ன சொன்னார்? நான் முன்ன ஏதோ தெரியாமல் சொல்லிட்டோம், இன்னைக்கு ஒருத்தர் கூட மறுபடியும் வாங்கக்கூடாது அப்படின்னா என்ன பாஸ்? எனக்கு புரியல. ஒரு 2 வாரத்துக்குள்ளே இந்த மாதிரி மனநிலை மாற்றம் அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு அப்புறம் மனுஷன் எல்லாமே எகெயின்ஸ்டாக பேசுகிறாரு. முன்ன என்ன இருந்ததோ அது அப்படியே எகெயின்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது இல்லாமல் இன்றைக்கி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லிமிட்டட் அட்டாக் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் 90% நம்புகிறாங்க இது போன்ற பத்திரிகைகள். என்ன காரணம்னா, கடந்த 3 நாட்களாக ஏன்பா எங்கேப்பா போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கலாம் தெரியாது, ஆனால் பெரிய அளவுக்கு மறுபடியும் ஆயுதங்களை குவித்து வைக்கிறாங்க, மறுபடியும் சாரையாக வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இதுவரை திறக்காத ரகசிய குடோன்களில் தான் திறந்து ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ட்ரம்ப்புமே விரும்புகிறாராம், மறுபடியும் வேண்டாமா, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வேண்டாம், மறுபடியும் ஒரு 4 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை தொடங்கலாம்னு நினைக்கிறாராம். இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே எங்கள் அரபு நாடுகளுக்கு பகீர்னு நெஞ்சு வெடிச்சு போயிடும். அவங்களுக்கு வெடிக்குதோ இல்லையோ அங்கே பாகிஸ்தானுக்கும் அதுக்குள்ளே நெஞ்சு வெடிச்சு போயிடும். இவங்க வேறு இப்போ சவுதிக்கு வேறு போய் ஆதரவு வேறு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, 10,000 வீரர்களை வேறு களத்தில் இறக்குன்னு சொல்கிறாங்கல்ல. வேறு வழியே இல்லாமல் பாகிஸ்தான் நம்ம வந்து இப்போ இதை கலந்து தான் ஆகணும். ஏன்னா ஈரான் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, பங்காளிங்களா நம்ம ஏதோ கொஞ்சம் மறுபடியும் பேச ஆரம்பித்தோம், அதை செட் ஆகாது போல சொல்ல மறுபடியும் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் மறுபடியும் ஒரு தேன் கூட்டை கலைச்ச மாதிரி தான் பொய்யோ முய்யோன்ட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பறந்துட்டுருக்கோம். தாங்காது இந்த உலகம். இதை அப்படியே பேச்சுவார்த்தையிலே கொண்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ஆராய்ச்சி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குட் ஃபெய்த்தை வந்து இழந்துட்டாங்க, இந்த டீலுக்கான குட் ஃபெய்த்தை இழந்துட்டாங்க. அதனால் வாட் எவர் இட் இஸ், அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். பட் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், ஏற்கனவே என்ன மாதிரியான பதிலடிகள் கொடுத்தோமோ அதே அளவுக்கான பதிலடிகள் தான். அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சன் வந்து ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார்பாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அது எங்கள் கட்டுப்பாடு தான், அது எங்களுக்கு தான் சொந்தம், அதை விட்டுட்டு அமெரிக்கா எங்கிருந்தோ வந்து அதை கட்டுப்படுத்துன்னு நினச்சாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அடித்து பிரித்து மேய்ஞ்சி உடச்சி போயிட்டே வந்துடுவோன்றாங்க. ஸோ இந்த டைலாக் 2-3 நாளாக வந்துகிட்டே இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு அப்புறம் தான். அதனால் ஃபைனலாக அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேடி வேன்ஸ் அவர்களும் ட்ரம்ப் அவர்கள் என்ன, ஈரான் இஸ் ஏ வெரி பேட் ஷேப், அவ்வளோதான், நீ அது ஷேப்பே மாறப்போகுது, இனி நாங்கள் கண்டிப்பாக அடிக்குவோம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, வேறு வழியே இல்லை, அடித்தாதான் மாற்றம் வரணும் போது நாங்கள் அடிக்க தயாராக இருக்குன்றாங்க. சரி, யார் இப்போ கொண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்களோ தெரியல. ஏன்னா இப்போ பாகிஸ்தான் இன்னொரு கதையை உருட்ட முடியாது. நேற்றே பேச்சுவார்த்தை தோல்விக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு 2 கப்பல் போச்சுங்க, போயிட்டு ஆல்மோஸ்ட்டு லோட் பண்ணுறதுக்கு தான் எம்டி கப்பல் தான், அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் கடந்து போன மாதிரி தான் தெரிஞ்சது. அப்புறம் கிட்டத்தட்ட கால்வாசி போனதுக்கப்புறம், தம்பி கொஞ்சம் ரிட்டர்ன் வாங்கப்பா, வாங்க உங்கள் இடத்துக்கே போய் சேருங்க, நீ கொஞ்சம் வராதப்பா அப்படின்னு ஈரான் வந்து பாகிஸ்தான் கப்பலை அனுப்பி வச்சிட்டாங்க, கிளம்புப்பான்ட்டாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாகிஸ்தான் என்றைக்குனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் எகென்ஸ்டாக திரும்பிடுவாங்கன்னு ரிட்டர்ன் அனுப்புனாங்களா அப்படின்றது நம்ம இன்னொரு ஆகலையும் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் நேட்டோ நாடுகள் வழக்கம் போல் எனக்கு உதவி செய்யலை, கிட்டத்தட்ட நான் பில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் உதவி செஞ்சேன்றாரு. எங்கேயோ இருக்கிற கோவத்தெல்லாம் எங்கெங்கேயோ காட்டுறாருங்க. அந்த போப் லியோ இருக்கிறாருல்ல, அவரெல்லாம் இன்றைக்கி கிரிமினல், அவர்லாம் என்ன ஒரு ஆளாக இருப்பார்,
ஒரு கிரிமினலை கொண்டு வந்து ஒரு போப்போ உட்கார வச்சுருக்கிறோம், எங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியனெல்லாம் காப்பாற்ற தவறு இருக்கிறாரு, இங்கே ஓடி வந்து எங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை மூலயமா தீர்வு காணுங்க அட்வைஸ் பண்ண வந்துட்டார், அவரெல்லாம் சொல்வதற்கு என்ன அருகதை இருக்குது, அவரெல்லாம் போப்பா போப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவரே திட்டுறாரு. இப்போ யார் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மாதிரி மனநிலையில் தான் இருக்கிறாரு. இப்போ இந்த லீவ் முடிச்சுட்டு இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி சாயந்தரம் வந்து என்ன சொல்ல போகிறாரோ பார்க்கலாம் நம்ம. ஆனால் அந்த 135 ஸ்டெட்ரோ டேங்க் இருக்குல்ல, ரீஃபில்லிங் டேங்க் வந்து அந்த வீடியோ பதிவை பாருங்கள். என்னதான் இவங்க மறைத்தாலுமே வந்து அது பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. சவுதி அரேபியாவுடைய ஏர்பேஸில் ரஷ்யானுடைய தாக்குதலில் ஒரு 6க்கும் மேற்பட்ட இந்த ரீஃபியூலிங் டேங்கர் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதும் கண்கூடாக தெரிகிறது. நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குறைந்திருக்கு. அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கப்பல் போக்குவரத்து வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கு. மறுபடியும் கொஞ்சம் டைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஈரான் டைட் பண்ணி விடுற கப்பலை இனி காலையிலேருந்து அமெரிக்கா நிறுத்த போகிறோன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து குரூட் ஆயிலோட விலை வந்து ஏற ஆரம்பித்து விட்டது. ஏப்ரல் 10ஆம் தேதி கார்க்கு தீவில் கார்க்கு இல்லை லாவா தீவு, கார்க்கு பக்கத்தில் லாவா தீவுன்னு ஒன்று இருக்குது. அந்த லாவா தீவு வந்து எரிஞ்சிட்டே இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாந்த ஸ்வரூபமாக இருக்கான். கிட்டத்தட்ட 2 ஆயில் டேங்க் எரிந்திருந்ததாக அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எரடகன் அவர்கள் தொடர்ந்து இப்போ டெய்லியும் காலையிலானாவே ஏதாவது எந்த ஒரு கட்சி மீட்டிங் எங்கேனாலும் சரி, வேற எப்போ மைக்க கொடு, இளைய இஸ்ரேல் உங்களை அடிக்காமல் விட மாட்டேன், எங்கள் படைகளை இறக்காமல் விட மாட்டேன், நான் இந்த பிரச்சனையை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறீங்க, நீங்கள் கடுமையான விளைவுகளை சந்திப்பீங்க, லெபனான்லேருந்து வெளியேறீங்களா இல்லையா, பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு கொடுக்குறீங்களான்ட்டு பயங்கரமாக மனுஷன் டெய்லியும் காலனா பேசுகிறாரு. ஏன் இப்போ திடீர்னு இஸ்ரேல் எதுக்குற ஒரு மனநிலை வந்து பிம்பத்தை அவர் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவுக்கு சார்ந்திருக்கிற நாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. மக்கள் நம்மளுக்கு எகைன்ஸ்டாக திரும்பிட்டாங்கன்னா பெருசாக டேஞ்சர் இருக்கு இல்லையா. அதனால் அந்த ஸ்டாண்டை வந்து இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக காட்டினான்னா நம்ம தலைவர் கரெக்டு போல் அங்கே எதிராக தான் இருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சிக்க முடிகிறது. ஏன்னா நம்ம அமெரிக்கா ஓடி போய் யாருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்களாம் தோக்குறாங்க பாஸ். அமெரிக்காவை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க பாஸ். கனடானுடைய தேர்தலும் அதே மாதிரி தான் வந்துருச்சு. மார்க் கார்னி அவர்கள், நான் நேற்றே இது சொன்னேன், நான் விக்டர் ஓர்பன் அவர்கள் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இந்த சம்பவத்தை உங்ககிட்ட சொன்னேன் நான். அப்புறம் ஜெர்மனியினுடைய ஃப்ரைட் ரைஸ், அவரும் அமெரிக்காவை தீவிரமாக எதிர்த்தாரு, ஜெயிச்சிட்டாரு. இப்போ போதாத குறைக்கு ஹங்கேரியும் வேற பயங்கரமாக எதிர்த்து அமெரிக்காவை எதிர்த்து ஜெயிச்சிட்டாரு. இப்போ எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் என்ன ஒரு மனநிலைனா, ரைட்டு இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நம்ம காலியாகிடும் போல், மக்கள் நம்மளை நிராகரிக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்குள்ளாரே வந்திருக்கும். ஏன்னா நேற்று ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் விக்டர் ஓர்பன் அவர்கள் தோத்துட்டாரமே அப்படின்னு கேட்கப்படுது. மனசு விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டார். அந்த தோல்வியை அவருடைய தோல்வியாகவே பார்க்குறாரு. நேரடியாக அங்கேருந்து நாங்கள் ஃபண்டிங் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். ஆனால் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், ஜியோ பாலிட்டிக்ஸில் அதுக்காக இப்போ இருக்கிற நபர் வந்து அமெரிக்காவை எதிர்த்து அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் ஈடுபட முடியுமானா அப்படிலாம் மாட்டாங்க. மறுபடியும் அவங்க அமெரிக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் இதே தான். இதற்கு முன்பாக இவரெல்லாம் சும்மா கம்மி தான். இப்போ ஹங்கேரியெலாம் வந்து அமெரிக்கா மீது விமர்சனத்தை வைக்கிறத விட கம்மியாக தான் வச்சாங்க. பட் ஜெர்மனி ஃப்ரைட் ரைஸ்லாம் அவ்வளோதான், நான் நேட்டோவே வெளியேற்றுறேன்னு சொன்னார் நான் வந்தேன்னா. அந்தளவுக்கு அந்த மனநிலையில் தான் பேசினார் அவர். ஏன் ஜெர்மனிக்குன்னு ஒரு தனி நாடு கிடையாதா, நம்ம எப்படி ஏற்பட்ட இராணுவம், 2ஆம் உலகத்தில் அவங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இன்றைக்கி பார்த்தா அவங்க வெளியேறன்னு சொன்னோடனே நான் என்னங்க அப்படி சொல்லிட்டேன், ஏங்க அப்படி கோச்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். அதனால் அரசியல் தலைவரோட நிலைப்பாடுகள் எலெக்ஷன் கேம்பெயினில் பேசுகிற மாதிரி பின்னாடி இருக்குமானா இருக்காது. ஐரோப்பா இல்லாத ஹங்கேரி கிடையாது, ஹங்கேரி இல்லாமல் ஐரோப்பா கிடையாது. அதனால் அது கொஞ்சம் அப்படியே சுமூகமாக தான் போய் தேரும். நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நெதன்யாஹு அவர்கள் வந்து இன்றைக்கி சதர்ன் லெபனானுக்கு போயிருக்கிறார். சதர்ன் லெபனானில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் யாரெல்லாம் அந்த கிரவுண்ட் ஃபோர்ஸினுடைய முக்கிய நபர்களை கூப்பிட்டு பாராட்டி, ரொம்ப ஹீரோயிக்கான செயல்களை செயல்பட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டி தொடர்ந்து முன்னேறுங்க, சதர்ன் லெபனான் முழுவதும் தன் பக்கம் எடுத்தே ஆகணுன்றதில் ஒற்றை குறியாகிறாங்க. அப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கும் இதுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை, தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க. நேற்று இரவு கூட நடத்தப்பட்ட தாக்குதலில் இதுவரை 6 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் 2 சோல்ஜர்ஸ், பேராட்ரூப்பர்னுடைய பிரிகேடில் இருக்கக்கூடிய மிக முக்கிய சோல்ஜர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்ஜூர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஹெஸ்புல்லா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஜூர்ட்லாம் கிடையாது, இறந்துருப்பாங்க அப்படின்றாங்க. தொடர்ந்து முன்னேற முடியாமல் அந்த இடத்துல அந்த யுத்தங்கள் என்பது நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுங்க. ஒட்டுமொத்தமாக அந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நேட்டோ நாடுகளோ மற்ற நாடுகளை வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. யூகேனுடைய கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ்,
இன்னும் ஒரு சில பார்ட்னர்ஸ் கிட்ட உட்காந்து ஒரு மீட்டிங் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாராம். இதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை திறப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், அது எந்த விதம் நடவடிக்கைக்கு நாங்கள் தயாராக இருக்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்றாங்க. அப்போ அவங்க அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்களோ அதை சேர்ந்து ஃபைனலாக ஒன்று போய் அங்கே கொட்டு சேர்த்துறாங்களா அப்படி இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கணும். ஆஸ்திரேலியாவுடைய அல்பனீஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நகி அவங்க எங்ககிட்ட இது வரைக்கும் எந்த உதவியுமே கேட்கல, அதனால் நாங்கள் அமெரிக்காவுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லலை. இப்போது நிலைமைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்வு காணலாம். மறுபடியும் ஒரு யுத்தத்தை தொடங்கி உலகம் ஒரு அமைதியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம், நிப்பாட்டு, எல்லாத்தையும் நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அவர் இப்போ எங்கள் மலேசியா கிட்டேயும் புருனி போன்ற நாடு, சிங்கப்பூர் போன்ற நாடுகிட்டலாம் பேசியிருக்கிறாராம். அவங்க ஏதாவது உதவி செய்வாங்களான்ற மாதிரி பார்த்துருக்காங்க. இத்தாலியினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தனது கண்டனத்தையும் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அங்கே உதவி செய்யணும்னா இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்துறதை முதல்ல நிறுத்த சொல்லுங்கள், இல்லைனா ஐரோப்பா பொருளாதாரையை போட சொல்லுங்கன்றாங்க. சின்ன சின்ன நாடுகள் ஏற்கனவே ஒரு தடவை ஆஸ்திரியா என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவுடைய பேஸ் எங்களில் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னாங்க. மறுபடியும் இப்போ 2வது தடவையாக தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே, ஐயா தயவு செய்து எங்கள் பேஸை பயன்படுத்தாதீங்க, நாங்கள் யுத்தத்துக்கெல்லாம் வரல, அதனால் ஆளை விட்டுடுங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நினைப்பாங்க, ஆஹா சின்ன சின்ன நாடுகள் கூட இப்படி நம்மளை போட்டு மதிக்க மாட்டேன்றாங்களே நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்கா. எகிப்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, அங்கே ஃப்ரான்ஸ் அவர்கள்கிட்ட, ஃப்ரான்ஸ்ன்ற மாதிரி அமெரிக்கா ஜேடி வான்ஸ் அவர்கிட்ட பேசினாராம். இந்த மீதி எந்த பக்கம் பேசுகிறாராம், இந்த யுத்தத்தை மறுபடியும் தொடங்காமல் எப்படியாவது நம்ம அமைதியாக கொண்டு போயிடணுன்ற மாதிரி பேசியிருக்கிறாராம். பார்க்கலாம் பொறுத்து என்ன நிகழ்வு நடக்க போகிறதோ. இது கனடானுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கிட்டத்தட்ட மனுஷனுக்கு ஒரு 51 வயசு. பாருங்கள், புது கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்கிறாராம். பாப்சாங் கேட்டி பெரியா இருக்கிறார்ல, கேட்டி பெரியாவோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்கிறாராம். பாரு, ஒரு அதிபராக இருக்கிறாங்க. இப்போ தான் ஒரு 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க இந்தியாவுக்கு அந்த சுட்டி குழந்தைங்கள்லாம் அங்கங்கே தாஜ்மஹால் கட்டலாம் உருண்டு பிறந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. மனுஷன் போனார், டைவர்ஸ் பண்ணிட்டாரு, இப்போ அடுத்து கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்கிறாரு. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மனசு தோணுதுன்னா, நம்மளுக்குலாம் என்னங்க வயசாகிடுச்சு பாருங்கள், 51 வயசில் கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்கிறாங்க. நம்மளாம் காலேஜில் வாழ்கிற வாழ்க்கையை இப்போ 51 வயசில் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு ஒரு ஆதங்கம் இருக்கதான் செய்யுது. என்ன பண்ணுறது பாஸ், நம்ம சத்தமாக வெளியில் பேச முடியாது இல்லையா? அதனால் இன்னொரு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா, அங்கே ரஷ்யாவிலேருந்து ஒரு பாக்ஸர் ஒருத்தர் தாய்லாந்து போனார். தாய்லாந்து போன இடத்துல திடீர்னு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல், மனுஷன் ஜட்டியோட ரவுண்டு கட்டிகிட்டு இருக்கிறாரு அங்கே தாய்லாந்துடைய போலீஸு. ஆனால் இந்த இடத்துல தாய்லாந்து போலீஸை நம்ம பாராட்டணும். பாருங்களேன், எந்த ஒரு பெருசாக அடிக்காமல் செய்யாமல் அப்படியே அழகாக அவர் இன்னமும் ஒத்த கையில் எல்லாத்தையும் தூக்கி போகிறாரு அந்த பக்கம். ஆனால் இவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி இந்த ஆள் போதையை போட்டு ஏன் அப்படி பண்ணுறாரோன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கதறிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலி இந்த பக்கம். ஸோ டூரிஸ்ட்டாக போகிறவங்க எங்கேயா இருந்தாலும் அந்த சட்டத்திட்டங்களை உட்படாமல் கொஞ்சம் போதை ஏறிச்சுன்னா பெரிய ஆளாக நினச்சி அது ஜட்டியோட ரவுண்டு கட்டிட்டு இருக்கிறன்றதான் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாகவும் இருக்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.